ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சர்க்கரையோடைய அளவு குறையலை அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கிறோம் இல்லைங்களா? தினமும் மதிய உணவு சாப்பிடும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஒரு பொருளை மதிய உணவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். அதுவும் நீங்கள் ஒன்றா சாப்பிட்ணும், இல்லைன்னா ஒரு கிளாஸ் அளவு குடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு தினமும் மதியம் மட்டும் இந்த ஒரு கிளாஸ் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளோ குறையுங்கிறது நீங்களே உணர்வீங்க. ஏன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுற பொருளில் தாங்க நமக்கு சர்க்கரையோட அளவும் அதிகமாகுது. இந்த பொருள் எல்லாமே பயன்படுத்துகிறோம், ஆனால் கரெக்டாக நம்ம இந்த பொருள் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அப்படி பயன்படுத்துகிற பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மதிய உணவு சாப்பிடும்போது ரசம் அது இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்துகிற புளி கொடம்புளி அப்படின்னு இருக்குது. அந்த கொடம்புளி வாங்கி நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும். அதை நீங்கள் ஒன்றா சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் பொழுது லைட்டாக தான் ஊற்றிக்கணும். அதிகமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவு சாதனோடு சேரும் பொழுது அதிகமாயிரும். நீங்கள் 100 பாயிண்ட் சர்க்கரைனா 200 ஆயிரும். அதே ரசம் தனியாக குடிக்கும் பொழுது சர்க்கரையோட அளவு குறையும்.